திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போய் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை வட இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய பிஜேபி அது மிகப்பெரிய கதறலாக கதறிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவையே ராகுல் காந்தி அவமானப்படுத்திட்டாரு, இந்தியாவோட மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, இப்படிலாம் போயிட்டு இந்தியாவை அவமானப்படுத்தலாமா, தேசம் என்னாகிறது, தேசியம் என்னாகிறது, இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு என்னாகிறது, இதெல்லாம் இத்தனை நாட்களாக இந்தியாவுக்கு உலகரங்கில் இருந்த பெருமையை ராகுல் காந்தி காத்துல பறக்க விட்டுட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி வரை பேச தொடங்கிட்டாங்க. அதை பரப்பவும் தொடங்கிட்டாங்க. அப்போ உண்மையாகவே திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினாரு, அவர் பேசினதுல எது பிஜேபியுடைய கதறலுக்கு காரணம், 56 இன்ச்சு தொடங்கி ஆர்எஸ்எஸ் வரை என்ன பேசினாரு திரு ராகுல் காந்தி, இதையெல்லாம் பற்றி எந்தெந்த வார்த்தைகள் இவங்களுடைய கதறலுக்கு காரணம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ராகுல் காந்தி எந்த பாதையில் போய்கிட்டு இருக்காரு, அது எந்த அளவிற்கு நம்மை போன்ற முற்போக்காளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இவருக்கும் வணக்கம். திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக முதல் முறையாக அமெரிக்காவுக்கு போகிறாரு. பல முறை அமெரிக்க பயணங்களை அவர் மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த பயணம் அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. ஏன்னு கேட்டால் ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவராக அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கு பல பகுதிகளுக்கு போகிறாரு. அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பேசுகிற போது திரு ராகுல் காந்தி அவர்கள் நிறைய செய்திகளை பேசுகிறாரு. தனியாக இன்டர்வியூ கொடுக்குறாரு, நேர்காணல், அதில் பேசுகிறாரு, மாணவர்கள்கிட்ட பேசுகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, இப்படி பல இடங்களில் பேசுகிறார். அதில் இவங்களுக்கு எது இப்படி கதறலை கொடுத்துருச்சு அப்படின்னு கேட்டால், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன். நேற்றைக்கு பொது விவாதங்களில் எல்லாமே, விவாத மேடைகள், தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே இதுதான் டாபிக். இப்போ நானும் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு போயிருந்தேன். அங்கே போகிறப்ப அப்படி துடிக்கிறாங்க. அதுவும் இந்த அரசியல் விமர்சகர், கல்வியாளர்கள், பொருளாதார அறிஞர்கள், இந்த பேரில் வரக்கூடிய வலதுசாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் அவங்கள இவ்வளோ டார்கெட் பண்ணி பேசுகிறீங்கன்னு சொல்லி. இப்போ நாங்கன்னா திராவிடர் கழகம்னு போய் உட்காரோம், திமுகனா திமுகன்னு வராங்க, பிஜேபின்னு வராங்க, அதிமுகன்னு வராங்க, ஆர்எஸ்எஸ்ன்னு வந்துட்டு போங்களேன், இல்லை வலதுசாரிகள்ன்ற போர்வையில் வந்துட்டுருக்கீங்கல்ல, அரசியல் விமர்சகர்னு வரீங்க, கல்வியாளர்னு வரீங்க, வந்து பேசுகிறதெல்லாம் சங்கீத்தனம். அப்போ யார் தான் உங்களை பொது சமூகத்திற்கு அடையாளப்படுத்துறது? அப்போ பொது சமூகத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஓ உண்மையாகவே ஒரு அரசியல் விமர்சகர் போல், உண்மையாகவே இவங்க கல்வியாளர் போலன்னு தானே நினைப்பாங்க. அப்போ அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய வேலை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் காட்டமாகவே கடந்த 3 விவாதங்கள்லையுமே பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. நேற்றைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசிய எந்த சொல், எந்த வார்த்தைகள் இவங்களை இவ்வளோ அச்சப்படுத்தியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ராகுல் காந்தி பேசியிருக்கார். நீங்கள் காங்கிரஸினுடைய வரலாறு, இன்றைக்கி நம்ம காங்கிரஸோட ஆதரவு நிலையில் இருக்கோம், காங்கிரஸினுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கோம், அதெல்லாம் வேறு. ஆனால் காங்கிரஸினுடைய கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸோட மனநிலையிலேயே இருந்த கொஞ்சம் பேர்லாம் அங்கே இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவங்களாம் இருக்காங்க. அப்போ பிஜேபி எதிர்க்கும் காங்கிரஸ், ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக எதிர்த்து காங்கிரஸ் நின்னது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, கடந்த பல வருடங்களாகவே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்பது மிக ஆபத்தானது, இவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், இவங்க மனித குலத்திற்கே எதிரிகள், இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்குது, தேசம்னு பேசிட்டு இவங்க பிராமணிக்கல் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனிய மயத்தை நோக்கி எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க என்று வெட்ட வெளிச்சமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறாரு. அதை இவங்களுக்கு தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியலன்னு கேட்டால், பிஜேபியினுடைய ஒரு சோஷியல் ஃபோரமாக, பிஜேபியினுடைய ஒரு சமூக அமைப்பாக தான் ஆர்எஸ்எஸ் இருக்குது. அது பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு இயக்கங்களாக நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் பேசுகிறோம் அப்படின்றது சாதாரணமானது. ஆனால் இந்தியன் லெவலில் தெரியப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் லீடர், இந்தியாவை ஒரு பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸினுடைய இளம் தலைவர், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிரை இழந்த பல காங்கிரஸ்காரர்களை இன்றைக்கு அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராகுல் காந்தி இதை பேசுகிறாருன்னா அவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். அப்படி என்னங்க ராகுல் காந்தி பேசிட்டாரு, அதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவர் அடுக்கடுக்காக சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய ரோல் என்ன அப்படின்ற என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி சொன்னாங்க, எனக்கு இந்த கடமைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன எல்லாமே, எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னுடைய கடமைகள்,
ஆனால் என்னோட ரோல் என்ன தெரியுமா, என்னோட பணி என்ன தெரியுமா, 3 விஷயங்களை இந்தியாவினுடைய அரசியலிலும் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் இன்ஜெக்ட் பண்ணுறது தான், அதை கொண்டு போய் சேர்க்கறது தான். என்னென்ன? லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூமிலிட்டி. அன்பையும் மரியாதையையும் பணிவையும் எல்லாரிடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னுடைய பணியாக நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை போகிறப்ப மக்களை எல்லாம் சந்திக்கிறேன், அவங்கள் மூலமாக தான் நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அன்புக்கும் இந்த மரியாதைக்கும் இந்த பணிவுக்கும் எதிரான சித்தாந்தம், மனிதர்களுக்குள்ள மனிதர் அன்பு செலுத்துறதுக்கோ, மனிதரை மற்றொரு மனிதர் மரியாதையை நடத்துறதுக்கோ, ஒரு மனிதரை மற்ற மனிதர் பணிவோடு பார்ப்பதற்கோ இடைஞ்சலாக, தடையாக, நேர் எதிராக இருப்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அப்போ இந்த சித்தாந்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைய விடாமல் தடுக்கிறது. ஜாதியின் பெயராலையும் மொழியின் பெயராலையும் மதத்தின் பெயராலையும் பிரிக்கிறாங்க. ஒரு மொழி உசந்தது, ஒரு மொழி குறைச்சல்ன்றாங்க. இப்படிலாம் அவர் பேசிகிட்டே வராரு. பேசிட்டு வரப்ப அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், அதை நீங்கள் வீடியோ கிடைச்சா எடுத்து பாருங்கள். அந்த சத்தம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்திய மாணவர்கள் எல்லாத்தையும் ஆமோதிக்கிறாங்க. எஸ் எஸ் எஸ்ன்னு அவங்க சத்தம் போடுறாங்க. அப்போ சில பேர் வந்து ஹிந்தி பிடிக்கும், தமிழ் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு உடனே கீழே இருந்து ஒரு மாணவர் மலையாளம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் தெலுங்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்தியாவில் நடக்கக்கூடிய கீழ்த்தரமான சர்வாதிகார அரசியலை அந்த மாணவர்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து அவர் சொல்கிறாரு, இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து காப்பாற்ற வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாம்பிள் அதானே சொல்கிறாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதை திரு ராகுல் காந்தி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோ அதே மாதிரி நாங்கள் யூனியன், நாங்கள் பல மாநிலங்கள் சேர்ந்தது தான். அப்போ அமெரிக்காவில் போய் இதை பேசலாமா ராகுல் காந்தி? பிஜேபி வந்து இன்றைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பிஜேபி தாக்குகிறது அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு. இப்போ உண்மையை சொன்ன உடனே சங்கிகள் பிஜேபி எல்லாம் எப்படி கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதை போய் அமெரிக்காவில் பேசலாமா, இந்தியாவினுடைய பெருமையை வல்லவா பேச வேண்டும், இதையெல்லாம் பேசலாமா, இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பை பேசணும், தொழில் வளர்ச்சியை பேசணும், மோடியை கேவலப்படுத்திட்டாரு, இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு. இப்போ நம்ம 3 கேள்வி கேட்குறோம். முதல் கேள்வி, அம்பானி அதானியை கேவலப்படுத்தினா இந்தியாவை அவசியப்படுத்திட்டோம். பிஜேபியை கேள்வி கேட்டால் இந்தியாவுக்கு அவமானம் ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸை கேள்வி கேட்டால் இந்திய மானம் போயிடுச்சு. அப்போ அம்பானி அதானியும் மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவா? கிடையாதே. ரெண்டாவது முக்கியமானது, நல்லா யோசிங்க. புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வழக்காடு மொழியெல்லாம் சொல்லுவாங்க. கையில் புண்ணு இருக்குது, அதை பார்த்தாலே தெரிய போது கண்ணாடி தேவையா? ஏற்கனவே மணிப்பூர் பற்றி எறிவது அமெரிக்காவுக்கு தெரியும். சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தில் சொந்த நாட்டு மக்களை, இஸ்லாமியர்களை அகதிகளாக்க மோடி முயற்சி பண்ணது அமெரிக்காவுக்கு தெரியும். நட்ட ராத்திரியில் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை, ஒரு முதலமைச்சரை, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி கொண்டுட்டு போகிறீங்க. இது ஜனநாயகமான அமெரிக்கா கேள்வி கேட்டுச்சு. இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது எல்லாமே அமெரிக்கா வந்து நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. சிஏஏவை கொண்டு வரலாமா, இது ஜனநாயக நாடா, இந்தியா செக்யூலர் ஸ்டேட் இல்லையான்னு கேட்டாங்க. மணிப்பூர் பற்றி எரியுதே, ஒரு மோடி ஒரு பிரதமர் வாய் திறக்க வேண்டாமா, என்னதான் நடக்குது இந்தியாவில் அப்படின்னு அமெரிக்க தூதரகம் கேள்வி கேட்டுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணப்ப நட்ட ராத்திரியில் ஒரு சிட்டிங் சிஎம்ஐ இப்படி கைது பண்ண முடியுமா, இது ஜனநாயகமாக தெரிலையேன்னு கேள்வி கேட்டாங்க. அப்பெல்லாம் போகாத மானம் ராகுல் காந்தி போய் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கிட்ட பேசணும்னா போயிடுச்சான். அதில் முக்கியமாக அவங்களுக்கு எது தெரியுமா பதற்றத்தை கொடுத்துச்சு? மோடியின் மேல் மக்களுக்கு இருந்த அச்சம் இந்த தேர்தலினுடைய முடிவுகளுக்கு பிறகு போயிடுச்சுன்ட்டார். ஓப்பன் டிபேட்டில் கேட்குறாங்கங்க, அது எப்படிங்க மோடி மேலே இருக்க பயம் போகும்? அப்போ ஒரு பிரதமர் மீது மக்களுக்கு பயம் இருக்கணுமா? ஒரு பிரதமர் மீது மக்களுக்கு பாசம் இருக்கணும், ஒரு பிரதமர் மீது மக்களுக்கு அன்பு இருக்கணும், ஒரு பிரதமர் மீது மக்களுக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கணும். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக ஒரு பிரதமர் மீது மக்களுக்கு ஏன் பயம் இருக்கணும்? சொந்த நாட்டில் நம்மால் பிரதமரான ஒருவரை பார்த்து மக்கள் ஏன் பயப்படணும்? அவ்வளோ பெரிய அச்சத்தோடு நீங்கள் இந்தியர்களை வச்சுருந்தீங்கன்னு திரு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதுக்கு அடுக்கடுக்காக ஒரு காரணம் சொல்கிறாரே, டெல்லியில் போகிறப்ப என்னை பார்க்குறவங்கெல்லாம் விண்டோவை ஓப்பன் பண்ணி இப்போ தான் நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கோன்றாங்க. எதுக்கெல்லாம் இந்தியாவில் அச்சப்பட்டு இருக்க வச்சிங்க? மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களா, கொலை பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்கன்ற பயம் வட இந்தியாவில். மணிப்பூரில் பெண்களுக்கு அவ்வளோ பெரிய அச்சம், பயம் இந்த இந்தியாவில் வாழ்வதற்கு. இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வட இந்தியாவில் ஐயோ குளத்தில் போய் தண்ணி எடுத்தால் கொன்றுவான், அடிச்சிருவான். ராமர் கோவில் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கானா அதுக்குள்ளே எங்களுக்கு வந்தால் கூட ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி எங்களை அடிச்சிருவான்.
இஸ்லாமியர்கள் ரயில் பெட்டியில் போனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க, சொல்லலைன்னா நம்மளை கொன்றுவாங்க. இத்தனை பயத்தோடு சிறுபான்மையினர் மக்களை, மொழி சிறுபான்மையினர்களை இந்த மண்ணில் வாழ வைத்திருக்கிறது பிஜேபியும் மோடியும். இதை அவர் பட்டவர்த்தனமாக உடைச்சிருக்காரு. தனி பெரும்பான்மையாக ஒரு மெஜாரிட்டியாக இருந்த வரைக்கும், சர்வாதிகாரமாக இருந்த, ஃபாசிச போக்கோடு இருந்த, இப்போ உனக்கு தனி பெரும்பான்மை கிடையாது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 பேருடைய காலையும் கடன் வாங்கி நின்றுட்டு இருக்கீங்க மோடி. அதனால் உங்கள் மேலே இருந்த அச்சம், அந்த பிம்பம் உடஞ்சிருச்சுன்றதை சொல்லியிருக்காரு. இதில் ஏதாவது பொய் இருக்கா? அவர் சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட், ஆர்எஸ்எஸ் என்பது மக்கள் விரோதமானது, உண்மையா இல்லையா? புத்தகத்தை ஆதாரம் காட்டி நான் சொல்கிறேன். நரக மாளிகை, சுதீஷ் மின்னின் 25 வருஷம் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்று இதை மாதிரியான ஒரு மனிதர்களுக்கு எதிரான, மனிதநேயத்துக்கு எதிரான, இஸ்லாமியர்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ஓபிசி இந்துக்களுக்கும் எதிரான ஒரு அமைப்பு இருக்க முடியாதுன்னு வெளியே வந்தவர் அதை பற்றி விளக்கமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. டிபேட்டில் கேட்குறாங்க, இதை எப்படி ஆதாரமாக எடுத்துக்க முடியும்? நீ கூகுள் எடுத்துகிட்டு வருவ, வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு வருவ, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை கொண்டு வருவ, அதெல்லாம் ஆதாரம். அதில் இருந்து வெளியே வந்தவர் எழுதுனதை உங்களால் தாங்கிக்க முடியல. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தி மிகப்பெரிய அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை, ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறார். அது என்னன்னு கேட்டால், உண்மையாகவே இந்தியாவை பிரிக்கக்கூடியது யார்? உண்மையாகவே இந்தியாவில் வேற்றுமையை பேசக்கூடியது யார்? உண்மையாகவே இந்தியாவில் மக்கள் சேர்ந்து வாழாமல் அவர்களை தடுப்பதற்கான மதவாத சிந்தனையை ஏற்படுத்துவது யார்? இது எல்லாமே ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் வடிவம் தான் பிஜேபி. அப்போ இவர்களை நாம் இவர்களுடைய சித்தாந்தத்தை அழிக்காமலோ, இவர்களை எதிர்த்து நிற்காமலோ இந்தியாவினுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியாது. அப்போ என்னுடைய வேலை என்பது இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறது தான். அதை காப்பாற்றி மக்கள் மனதில் அன்பை விதைக்க நான் பேசிக்கிட்டே இருப்பேன், போராடிக்கிட்டே இருப்பேன்றார். இதில் ஏதாவது தவறு இருக்கா? ஏன் போய் அமெரிக்காவில் பேசினார்? இதை தான் அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. அமெரிக்காவில் போய் அமெரிக்கர்கள்ட்ட பேசினார்? அமெரிக்கா வாழ் இந்தியர்கள்ட்ட தானே பேசினார். அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லையா? அவர்கள் இந்த மண்ணில் பிறக்கலன்னு ஆகிடுமா? அல்லது அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உறவில்லைன்னு ஆகிடுமா? இந்த இந்தியாவையும் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய பாலம் நீங்கள், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ராகுல் காந்தி சொல்லலைன்னா உங்கள் மானம் வந்து அங்கே கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சா? அவர் தான் போயிட்டு அந்த கொடியை கீழே இறக்கி விட்டுட்டாரா? அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு உலக நாடுகள் மணிப்பூரை பார்த்து காரி உமிழ்கிறது. இப்படி தான் ஒரு நாட்டில் நடக்குமான்னு கேட்குது. நேற்றைக்கு மீண்டும் பிரச்சனை பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. மாணவர் அமைப்புகள் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க, ஊரடங்கை அறிவித்திருக்கிறார்கள். எத்தனை நாள் இது நடக்கும்னு தெரியல. முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பிஜேபியோ, மோடியோ, பிரதமரோ வாய் கூட திறக்கலை. இது ஒன்று தான். 15 வயசு பையன் மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லி சுட்டு கொள்றாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. கேட்க நாதி இல்லை, மோடி வாய் திறக்கலை. அப்போ இதெல்லாம் நடக்கின்ற போது ராகுல் காந்தியினுடைய குரல் என்பது அவருடைய தனிப்பட்ட குரல் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான குரலாக ராகுல் காந்தி ஒலித்திருக்கிறார். இனியும் ஒலிப்பார். நன்றி.